Hi students, 12th Business Max, example 1.28. So given question la pathina 80% students who do max work during one study period will do the max work at the next study period. 30% students who do English work during one study period will do the English work at the next study period. Initially there were 60 students do max work and 40 students do English work. Calculate subdivision 1 transition property matrix, subdivision 2 the number of students who do the max work and English work for the next subsequent 2 study period கொடுத்துக்கிறாங்க. ஸோ கொஷினோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி பீரியட்லேயும் மேக்ஸ் தான் செய்கிறாங்க, செகண்ட் ஸ்டடி பீரியட்லேயும் மேக்ஸ் தான் செய்கிறாங்க கொடுத்துக்கிறாங்க. அண்டு 30% ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்டடி பீரியட்லேயும் இங்கிலீஷ் தான் செய்கிறாங்க, செகண்ட் ஸ்டடி பீரியட்லேயும் இங்கிலீஷ் தான் செய்கிறாங்க கொடுத்துக்கிறாங்க. இனிஷியலி 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டூ த மேக்ஸ் அண்டு 40 ஸ்டூடெண்ட்ஸ் டூ த இங்கிலீஷ் ஒர்க் கொடுத்துக்கிறாங்க. Subdivision 1 transition property matrix கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு transition property matrix சிம்பிள் கேபிட்டல் டீன்னு எடுத்துங்க. இதில் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் கொடுத்ததுனால இந்த இடத்துல மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் என்ட்ரி பண்ணுறீங்க. ஸோ கொடுத்த கொஷின் டேட்டா இல்லை என்ட்ரி பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 80% ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் ஸ்டடி பீரியடில் வந்து மேக்ஸ் ஸ்டடி பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் ஸ்டடி பீரியட்லேயும் மேக்ஸ் எல்லாம் செய்கிறாங்க. அப்போது இது எங்கே ஃபில் பண்ணோன்னா மேக்ஸ் டு மேக்ஸில் இதில் என்ட்ரி பண்ணுங்கள் 80%. ஒரு ஸ்டடி பீரியட்லேயும் மேக்ஸ் தான் செய்கிறாங்க, அடுத்த ஸ்டடி பீரியட்லேயும் மேக்ஸ் தான் செய்கிறாங்க. அப்போ தேர்ஃபோர் 80% ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ தேர்ஃபோர் 80/100% கொடுத்துறாங்க. அப்போ அப்ளை பண்ணுறப்போ நமக்கு 0.18 இதில் என்ட்ரி பண்ணலாம். அதே மாதிரி 30% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடி பீரியடில் வந்து இங்கிலீஷ் செய்கிறாங்க, நெக்ஸ்ட் ஸ்டடி பீரியட்லேயும் இங்கிலீஷ் தான் செய்கிறாங்க கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ தேர்ஃபோர் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ், ஸோ ஒரு ஸ்டடி பீரியட்லேயும் இங்கிலீஷ் செய்கிறாங்க, அடுத்த ஸ்டடி பீரியட்லேயும் இங்கிலீஷ் தான் செய்கிறாங்க கொடுத்துக்கிறாங்க. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 30%. அப்போ 30% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம், இங்கே 0.3 என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இது வந்து இங்கிலீஷ் டு இங்கிலீஷ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே எலமெண்ட்டும் இந்த எலமெண்ட் நம்ம என்ட்ரி பண்ணோம். ஸோ ப்ரீவியஸ் செம்லேயே பார்த்துருப்போம் டோட்டல் ட்ரான்சாக்ஷன் ப்ராபர்ட்டி மேட்ரிக்ஸ் வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ நமக்கு இந்த ரிமைனிங் வேல்யூ வரணும். அப்போ ரெண்டு ரோ வைஸாக ஆட் பண்ணுறப்போ நமக்கு 1 வந்துடும். இங்கே 0.8 இருக்குன்னா அப்போ இங்கே எவ்வளோ வேணும்னா 0.2 வரணும், அப்போ தான் நம்ம ஆட் பண்ணால் 1 வரும். இங்கே 0.3 இருக்குன்னா இங்கே 0.7 வரும், அப்படி தான் நமக்கு 1 வரும். இல்லை இப்படியும் செஞ்சு பார்க்கலாம். ஸோ டோட்டல் ட்ரான்சாக்ஷன் மேட்ரிக்ஸ் வேல்யூ வந்து 1. இங்கே என்ன இருக்குது 0.8, இதுலேருந்து மைனஸ் பண்ணுங்கள் 0.8. இதை மைனஸ் பண்ணுறப்போ வர வேல்யூ 0.2 வரும். இந்த 0.2 இங்கே என்ட்ரி பண்ணுங்கள், முடிஞ்சது. அதே மாதிரி டோட்டல் வேல்யூ 1, ஸோ இங்கே வேல்யூ 0.3 இருக்குது, இதுலேருந்து மைனஸ் பண்ணுங்கள் -0.3. இதை மைனஸ் பண்ணுறப்போ 0.7 வரும். ஸோ இதை என்ட்ரி பண்ணுங்கள். இது ரோ வைஸாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரோ வைஸாக 0.8 + 0.2 ஆட் பண்ணுறப்போ 1.0, 0.7 + 0.3 ஆட் பண்ணுறப்போ 1.0 வந்துடும். ஸோ இதுதான் சப்டிவிஷன் 1ல் கேட்டிருந்தாங்க இந்த ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸ். இது முடிஞ்சது. சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who do the மேக்ஸ் ஒர்க் அண்ட் இங்கிலீஷ் ஒர்க் ஃபார் த நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் 2 ஸ்டடி பீரியட் கேட்குறாங்க. ஸோ 2 ஸ்டடி பீரியடில் மேக்ஸ் ஒர்க்கும் இங்கிலீஷ் ஒர்க்கும் சேர்றவங்க எத்தனை பேர் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சரிங்கன்னா ஆஃப்டர் ஃபஸ்ட்டு ஸ்டடி பீரியட்னு எடுத்துங்க. இந்த இடத்துல ஆஃப்டர் 1 ஸ்டடி பீரியட்னு எடுத்துங்க. ஸோ ட்ரான்சிஷன் ப்ராபர்ட்டி மேட்ரிக்ஸோட கண்டிஷன் நமக்கு தெரியும், ப்ரீவியஸ் செம்மில் பார்த்துப்போம். இங்கே ஏபின்னு என்ட்ரி பண்ணிப்பேன். இந்த இடத்துல பாருங்கள் எம் அண்ட் இன்னு இருக்குது. ஸோ நம்மளோட சாய்ஸ்னால் ஏபியும் போடலாம், எம் அண்ட் இயும் போடலாம், நம்மளோட சாய்ஸ். ஸோ அதோட கண்டிஷனேஷன் நான் அப்ளை பண்ணுறப்போ இந்த இடத்துல எம் அண்ட் இ. ஸோ இதில் ட்ரான்சிஷன் மேட்ரிக்ஸ் கேபிட்டல் டி, இங்கே எம் அண்ட் இன்னு என்ட்ரி பண்ணுங்கள். அண்டு கிவன் கொஷினில் பார்த்தீங்கன்னா இனிஷியலி 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் வரும் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த மேக்ஸுக்கு நேரம் 16 என்ட்ரி பண்ணுங்கள். அண்ட் இனிஷியலி 40 ஸ்டூடெண்ட்ஸ் டூ த இங்கிலீஷ் வரும் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கிலீஷுக்கு நேரம் இங்கே 14 என்ட்ரி பண்ணுங்கள். அண்ட் ட்ரான்சிஷன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல 0.8, 0.2, இந்த இடத்துல 0.7, 0.3. இதை நீங்கள் ரோ பை காலம் அப்ளை பண்ணுறப்போ 1 ஸ்டடி பீரியடில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் எத்தனை பேர் செஞ்சாங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் எத்தனை பேர் செஞ்சாங்க, வர ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ரோ பை காலம் அப்ளை பண்ணுறீங்க. இதில் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அப்ளை பண்ணுறப்போ என்ன வரும் பாருங்கள். ஸோ 60 × 0.8 ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு 48 வரும். அண்டு 40 × 0.7 ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுறப்போ 28 வரும். நெக்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் அப்ளை பண்ணுங்கள். 60 × 0.2 அப்ளை பண்ணுறப்போ 12 வரும். 40 × 0.3 அப்ளை பண்ணுறோம் 12 தான் வரும். ஸோ அப்போ இந்த 12 + 12 என்ட்ரி பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 48 + 28 ஆட் பண்ணுறப்போ 76, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ
24 கிடைக்குது. இது ஆஃப்டர் 1 ஸ்டடி பீரியட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2 ஸ்டடி பீரியட் ஹெட்டிங் கொடுத்துங்க. ஸோ அகெயின் சேம் கண்டிஷன் அப்ளை பண்ணுறீங்க. மேக்ஸ் இங்கிலீஷ் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் மேக்ஸ் இங்கிலீஷ். இப்போ ஆஃப்டர் 2 ஸ்டடி பீரியட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டடி பீரியடில் வந்த ஆன்சர் இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ அப்போ ஆன்சர் பாருங்க 76, இங்கே 24. நெக்ஸ்ட்டு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். ஸோ அகெயின் அதே சேம் தான் வரும். ஸோ இல்லை 0.8, 0.2, 0.7, 0.3 ஈக்குவல் டு மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இதை ரோ பை காலம் அப்ளை பண்ணுற வர ஆன்சர் ஆஃப்டர் செகண்ட் 2 ஸ்டடி பீரியட் கிடச்சி மேக்ஸ் எத்தனை பேர் இங்கிலீஷ் எத்தனை பேர் கண்டுபிடிச்சிடலாம். அகைன் இதை ரோ பை காலம் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அப்ளை பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அப்ளை பண்ணுறப்போ 76 × 0.8 ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு 60.8 வரும். அண்ட் 24 × 0.7 இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுறப்போ 16.8 கிடைக்கும். இட் இஸ் அ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். அடுத்து என்ன செய்யணும்னா ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் அப்ளை பண்ணுறீங்க. 76 × 0.2 இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுற 15.2 வரும். ஸோ இதில் 15.2. அடுத்த 24 × 0.3 ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுறப்போ 7.2 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 77.6 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 22.4 வரும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்குற கொஷினில் சப்டிஷன் 2ல் the number of students who do the maths work and English work for the next subsequent 2 study period. 2 ஸ்டடி பீரியட் கழிச்சு மேக்ஸ் எத்தனை பேர் செய்கிறாங்க, இங்கிலீஷ் எத்தனை பேர் செய்கிறாங்க கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 78 ஸ்டூடெண்ட்ஸ் டு த மேக்ஸ் ஒர்க். இது ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்போ 78 சொல்லலாம். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்போ 22 சொல்லலாம். ஸோ இதில் வேர்டிங் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து 78 ஸ்டூடெண்ட்ஸ் டூ மேக்ஸ் ஒர்க் அண்ட் 22 ஸ்டூடெண்ட்ஸ் டூ இங்கிலீஷ். இது ரவுண்ட் ஆஃப் பண்ணுறீங்க 77.6. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்போ 78 வந்துடும். இது 22.4 ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்போ 22 வரும். ஸோ இதுதான் அந்த சம்மோட ஆன்சர்.